மகன் தொலைக்காட்சிக்காக ஆசான் செந்தமிழ்ச்சி. இப்போ இவனுங்களெல்லாம் என்னென்னு சொல்கிறதுன்னே தெரியல. ஊடகங்கள் மாதிரி உயர்ந்தது எங்கேயுமே கிடையாது. உண்மையான ஒரு காவல் அதிகாரி அல்லது போலீஸ்காரர்கள் போல உண்மையான உயர்ந்தவர்கள் யாரும் கிடையாது. அவங்கெல்லாம் காவல் தெய்வங்கள். ஊடகங்களும் அப்படி தான். ஊடகங்களிலேன்னா இன்னும் ஊடுருவி பல புல்லுருவிகள் வந்துடுவாங்க. இதில் நல்லவர்கள் இருக்கிறார்கள், வல்லவர்கள். சரி வச்சுங்க, போனால் போது இருந்துட்டு போகட்டும். வல்லவர்கள் ஆனால் நீங்கள் ஏதோ ஒரு சார்பு ஆனவர்கள், சரி உங்களையும் மன்னிச்சிடலாம். ஆனால் சில விமர்சகர்கள் என்ற பெயரிலே விபச்சாரர்கள் இருக்கிறார்கள், ஊடகவியலாளர்கள். இப்போ உதாரணமாக நான் இப்போ தனியாக பெயர் குறிப்பிட்டு நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி. ஆனால் நல்லவர்களும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க நல்லதையும் சொல்கிறாங்க, கெட்டத்தையும் சொல்கிறாங்க. அதை மட்டும் எடுத்துங்க பொதுமக்களே. இந்த நல்லதை விட்டுட்டு கெட்டதை மட்டும் பிடிச்சிக்கிட்டு அல்லது நல்லதை கூட கெட்டதாக திரிச்சு இருக்கிற கூலிப்படைகளை ஒழித்து கட்ட வேண்டும். அதில் நம்முடைய தமிழக அரசு எல்லா காவல் அதிகாரியுமா மோசமாக இருக்கான். விழுந்திருந்தால் நீ எல்லாம் இருக்க முடியுமா? நீ இத்தனை ஆண்டு பேச முடியுமா? எல்லா அரசியல்வாதியுமா ஊழல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இருக்குது, குறை இல்லாமல் இல்லை, தவறு இல்லாமல் இல்லை. நம்முடைய முதலமைச்சர் எத்தனை பேருக்கு, எத்தனை ஆயிரம் பேருக்கு சோறு போடுறார். ஒரு வல்லரசு போல நினைத்து கொண்டு சர்வாதிகாரமாக இருக்கின்றதை எப்படி எதிர்த்து எதற்கும் அஞ்சாமல் குரல் கொடுக்கிறார். அவருக்கு என்ன பணம் இல்லையா? புகழ் இல்லையா? அப்பாவோட புகழ் இல்லையா? இவருடைய செயல்திறன் இல்லையா? இவர் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அனைத்து இந்தியா அளவில்? இன்னும் சொல்லப்போனால் இதெல்லாம் பொறாமப்பட்டு சில பேர் அந்த கூலிப்படைகளை ஏவி விடு